சுவிஸ் வங்கிகளில் இந்தியர்களின் பணம் மும்மடங்கு உயர்ந்திருப்பதாக சுவிட்சர்லாந்து மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்து நாட்டில் அரசியல் மற்றும் பொருளாதாரம் நிலையாக இருந்து வருகின்றது. அங்கு செயல்பட்டு வரும் வங்கிகளும் மிக உயரிய தொழில்முறையில் நடத்தப்பட்டு வருகிறது. உலகின் எந்த மூலையில் இருப்பவரும் சுவிட்சர்லாந்து நாட்டில் வங்கி கணக்கை எளிமையான முறையில் துவங்க முடியும். அடையாளத்திற்கு பாஸ்போர்ட் இருந்தால் போதுமானது. வங்கி வாடிக்கையாளர்களுக்கு இந்நாட்டு சட்டம் மிக பெரும் கேடயமாக உள்ளது. வாடிக்கையாளர்கள் சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் அந்த வங்கிகள் பாதுகாக்கின்றன. மேலும் விவரங்களை வெளிநாடுகளுக்கு பகிர்வதும் குற்றமாக வரையறுத்துள்ளனர். அதேபோல இந்நாட்டு வங்கியிலிருந்து சர்வதேச பண பரிவர்த்தனைகளையும் எளிதாக்குகின்றன. முதலீடுகளை பன்முகப்படுத்தவும் உதவுகின்றன. அது தவிர சில வரி சலுகைகளும் கிடைக்கின்றன. கருப்பு பண பதுக்கல்காரர்களுக்கு ஏற்றதாக சுவிஸ் வங்கிகள் உள்ளதால் அரசை ஏமாற்றி பணத்தை ஈட்டும் வெளிநாட்டவர்கள் பலருக்கு இந்நாட்டு வங்கிகள் வரப்பிரசாதமாக உள்ளது. இந்திய அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் பலரும் இங்குதான் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருந்தனர். 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் சுவிஸ் வங்கிகளில் அரசியல்வாதிகளால் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் கருப்பு பணத்தை மீட்டு இந்தியாவிற்கு கொண்டு வருவேன் என்று மேடைதோறும் முழங்கி ஆட்சிக்கும் வந்தவர்தான் மோடி. ஆனால் தன் சொல்படி கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்தாரா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. இந்த நிலையில் தற்போது சுவிட்சர்லாந்து மத்திய வங்கி வெளியிட்டிருக்கும் தரவுகளின்படி 2024ஆம் ஆண்டு இந்தியர்களின் பணம் மும்மடங்கு உயர்ந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். தற்போதைய நிலவரப்படி அங்கு இந்தியர்களின் பணம் 37,600 கோடி ரூபாய் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். பெரும்பாலான நிதி உள்ளூர் கிளைகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் இருந்து வந்தது என்றும் நேரடி இந்திய வாடிக்கையாளர்களின் தனிநபர் வைப்பு சிறிய அளவு மட்டுமே உயர்ந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். சுவிஸ் வங்கிகளில் இந்தியர்களின் நேரடி தனிநபர் வைப்பு 11% உயர்ந்து 3,675 கோடி என்ற அளவில் இருக்கின்றது. இந்த தரவுகளை வெளியிட்ட பிறகு சுவிட்சர்லாந்து வங்கிகள் மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கும் விளக்கமளித்துள்ளனர். சுவிட்சர்லாந்து வங்கிகளில் உள்ள வாடிக்கையாளர்களின் தகவல்கள் எதுவும் வெளியிடப்பட மாட்டாது என்றும், சுவிஸ் வங்கி என்றாலே கருப்பு பணம் தான் வைத்திருப்பார்கள் என்ற பொதுவான குற்றச்சாட்டை மறுப்பதாகவும் தெரிவித்தனர். ஆனால் வரி ஏய்ப்பு மற்றும் வரி மோசடிக்கு எதிராக இந்தியாவின் நடவடிக்கைக்கு சுவிட்சர்லாந்து ஆதரவளித்து வருகிறது. 2018ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி 2019ஆம் ஆண்டு முதல் இந்தியர்களின் வருடாந்திர நிதி விவரங்களை மத்திய அரசிடம் ஒப்படைத்து வருகின்றனர்.